என்ன மாதிரி வஹிதா மாதிரி நாடு முழுக்க எத்தனையோ பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஜெய மாதிரி எத்தனையோ உசுருங்க போயிருக்கு. எவ்வளோ குழந்தைங்க, எவ்வளோ தாய்ங்க, எவ்வளோ அணில் மூச்சிங்க. கத்தியும் வாளும் துப்பாக்கியும் என்னோட ஆயுதம் கிடையாது. அதுக்கு எதிரான ஆயுதம் என்கிட்டே இருக்கு. ஜிப்சி, வஹீதா பாப்பா நம்ம பார்ட்டி ஆஃபீஸுக்கு வந்தார். கடைசி தலக்கு கொடுக்கணும்னு சொன்னார். உன் ஒய்ஃபுக்கு வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வந்து மிரட்டிட்டு போனார். உன் ஒய்ஃபோட மனநிலையை பற்றி கேள்வி இருக்கு. இந்த கேஸ் நான் கோர்ட்டுக்கு எடுத்து போகிறேன். இல்லை சகாவே, வஹீதாவை இங்கே அழைச்சிட்டு வர சொல்லுங்க. நான் தலாக் கொடுத்துட்றேன். இது ஜிப்சி, நீ என்ன பேசுகிற? இல்லை சகாவே, ஷரியா சட்டப்படி பொண்ணோட ஜமாத்தில் இல்லை நான் கல்யாணம் நடந்த ஜமாத்தில் தலாக் கொடுக்கலாம். இங்கே அவங்க வந்தால் தான் தலாக் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். அப்படியாச்சும் வஹீதாவையும் பாப்பாவையும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஜிப்சி, ஜிப்சி, உலகத்துக்கு தேவை அமைதியும் லவ் ஹியூமனிட்டி தான். ஒரு பெரிய வன்முறையோட 2 விக்டிம்ஸ் ஒரு மேடையில சந்திக்க போறாங்க. Presenting Gypsies Peace Concert. Last year, the violence erupted in Lalapura, Varanasi, and it spread across 5 districts and lasted for 24 hours. 1,044 people were killed, 3,000 were missing, 268 men, women and children were burnt alive in this massacre. And this is the riot that shook the entire region. गायक जिप्सी ने 27 ஏப்ரல் நாட்டில் இன்றைக்கு ஏப்ரல் 27 கலவரத்தின் இருதரப்பு அடையாளங்களான அனில் மோச்சியையும் தனது மனைவி வஹீதாவையும் ஒரே மேடையில் சந்திக்க வைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் பாடகர் ஜிப்சி. அவர் இப்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். கையில் வாழ் ஏந்தி கொலைவரியோடு நிற்கும் அனில் மோச்சி. தன்னை வெட்ட வரும் அனில் மோச்சியிடம் இருகரம் கூப்பி விட்டுவிடுமாறு கெஞ்சும் வஹீதா. மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். காரணம், ஏப்ரல் 27 கலவரம் இந்தியாவை மட்டுமல்ல உலகையே உலுக்கிய ஒரு கலவரம். இந்த மேடையில் இந்த கான்செர்ட்ல இசையும் அமைதியும் சில உண்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஜெய் கோமாதா. என் பேர் அனில் மோச்சி. நான் சேவாப்பூர் ஏரியா. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல வந்திருக்கேன். லல்லாபுராவில் நடந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் என்னோட பங்கு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் தான் தெரிய வச்சிங்க. ஆனால் அந்த கலவரத்துக்கு பின்னாடி நின்று பிளான் பண்ணி எல்லாத்தையும் நடத்தி வச்சது உங்களோட முதலமைச்சர் தான். நான் அவரோட கட்சியில் ரொம்ப நாளாக இருந்திருக்கேன். ஆனால் அவரை மாதிரி ஒரு பதவி வரி பிடிச்ச மிருகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவர் சொல்லி தான் கலவரத்தில் வீடுகளுக்கெல்லாம் தீ வச்சேன், மனுஷங்களை வாழால் வெட்டினேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நாட்டோட வளர்ச்சி எல்லாம் அந்த ஆளோட லட்சியம் கிடையாதுங்க. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழின்னு மக்களோட உணர்ச்சிகளை தூண்டி விட்டுட்டு அவருடைய அரசியலை திணிக்கணும். நம்ம மக்களை பிரித்து வச்சு ஓட்டு வாங்கி பதவியை விடாமல் பிடிச்சிக்கணுங்கிறது தான் அவரோட உண்மையான லட்சியம். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், எவ்வளோ பேரை வேணாலும் கொல்லுவார். இந்த உண்மையை எல்லாருக்கும் தெரிய வைங்க. 27 ஏப்ரல் के दंगों के संबंध में மொத்த வன்முறைக்கும் மாநில முதல்வர் தான் காரணம் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அனில் மோச்சி வஹீதாவின் இந்த சந்திப்பு நிகழுமா? இந்த சந்திப்பில் ஏற்பட போகும் அரசியல் பின்விளைவுகள் என்ன என்பதுதான் தற்போதைய பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது. நல்ல விஷயம். இதை பத்தி முதல்லயே தெரிஞ்சிருந்தா எல்லா ஏற்பாட்டையும் நாமளே செஞ்சிருக்கலாமே. ஆமாஞ்சி, முதல்லயே இதை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாம ஒன்றும் பண்ணக்கூடாது, அவங்கள ஒன்றும் பண்ணக்கூடாது. உங்கள் மகளோட காசிக்கு போனால் கல்யாணம் நடந்த ஜமாத்திலே வச்சு ஜிப்சி தலாக்கு கொடுப்பான். இல்லைன்னா கிடைக்காது. அப்புறம் கோர்ட்டில் தான் பார்க்கணும். தேசத்தை திருப்பும் தெருப்பாடகர், ஒரு தெருப்பாடகரின் எழுச்சி, நாடெங்கும் எதிரொலிக்கும் தெருப்பாடகரின் குரல் என்று நாட்டின் முக்கிய செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்தியாக இருக்கும் ஜிப்சிக்கு மக்கள் மத்தியில் எழும் பலத்த ஆதரவு
அவரது இசை நிகழ்ச்சிக்கான எதிர்பார்ப்பை ஏகத்துக்கும் அதிகப்படுத்தி இருக்கிறது. संगीत कार्यक्रम के लिए एक दिन अभी बचा है और स्टैंड विद जिप्सी, स्टैंड फॉर जिप्सी, जिप्सीज पीस कॉन्सर्ट जैसे हैशटैग ट्विटर, फेसबुक और सभी सोशल मीडिया में फैल गए हैं. கலவரம் நடந்ததுனால தான் அவர் சிஎம். உனக்கு இளைஞரணியில் பதவி. இப்போ அவர் பவரில் இருக்காரு. வேணாம் தான் சொல்லுவார். நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். இந்தா நம்ம சித்தாந்தம் வாழணும்னா அதுக்கு எதிராக இருக்கிற சிந்தனையை வளர விடாமல் தடுக்கணும். ஹிம்சையில் தான் அகிம்சையை உயிர் வாழுது. அவன் கோர்ட்டில் அப்ரூவர் ஆகிடுவான். என்னாச்சு? காலையில இருந்து யார் யாரோ வராங்க, வீட்டுல கல்லறிறாங்க, அசிங்க அசிங்கமா கத்துறாங்க, பிள்ளைங்களாம் பயந்து கிடக்கு. நம்மள விடுங்க, பிள்ளைங்களை யோசிச்சிங்களா? பிரதர், என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் ஆயிடக்கூடாது. என் கூட வாங்க. உங்க யாருக்கும் ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன். வாங்க வாங்க. दीदी வா ஜிப்சி, இவங்கள உள்ள கூட்டு போங்க. உள்ள போங்க. சாவை கண்டு பயப்படாத. பயத்தை விட சாவு ஒன்றும் மோசமானதில்லை. ஒரு தலைமுறையோட அமைதிக்காக நம்ம செத்து போனா அதை விட நல்ல
சகோதரி, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏற்கனவே 2 தலாக் சொல்லியாச்சு. இப்போ 3வது தலாக் சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் 3வது தலாக்கு சொல்லியாச்சினால் இனிமேல் மன வாழ்க்கையில் நீங்கள் சேர்ந்திருக்க முடியாது. இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் பிரிஞ்சு அவர் ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் கடைசி தலாக் சொல்லலாம். ஜமாத்தார் முன்னிலையில் நான் உனக்கு 3வது தாளாது மகளே சேராயோ 3வது தலாக் பிரிவுகளே இனி வேண்டாம் தோளில் உறங்கிட வாழ வேண்டாம். வெண்புறா அழுதிங்க.